ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பேசிக் பேக் வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம், பேசிக் பேக்கை எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பேசிக் பேக்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அஃப்ரெஷ் நீங்கள் காலைல ஏஞ்ச உடனே குடிக்கலாம். அஃப்ரெஷ் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 டைம் குடிக்கலாம். இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவரில் நீங்கள் குடிங்க. ஃபஸ்ட்டு அஃப்ரெஷ் எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியல. தப்பாக மிக்ஸ் பண்ணுறீங்க. நான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லித்தரேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 200 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டர் இல்லை அப்படின்னா ஹாட் வாட்டர் 200 ml எடுத்துகிட்டு, இது உள்ளே ஸ்பூன் இருக்கும். இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் எடுத்து அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கணும். சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஸ்பூன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூனு இதில் எடுத்து போட்டு ரெகுலர் பேஸஸில் நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை குடிச்சிங்க அப்படின்னா உண்மையாலுமே உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த அஃப்ரெஷ் குடிக்கும்போது எந்த மாதிரியான ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்கூப் அதில் போட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். சூடாக குடிக்கும்போது தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எனர்ஜியாக இருப்போம், நல்லா ஃபீல் பண்ணுவோம். இந்த அஃப்ரெஷ் யார் குடிக்கலாம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே குடிக்கலாம். சின்ன பசங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது. இந்த அஃப்ரெஷில் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேத்துக்கு இன்னும் எக்ஸாக்டாக தெரியல. முதல்ல ஷேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் ஜார் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஷேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியல. ஒன்று மில்க் யூஸ் பண்ணலாம், இல்லை வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஷேக் மேட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பாருங்கள், நான் எப்படி ஸ்பூனில் எடுக்கிறனோ அப்படி எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார்முலா 1 எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா 1 3 ஸ்பூன் ஆட் பண்ணும்போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த 3 ஸ்பூன்லேயும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு மனுஷனுக்கு என்னென்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவையோ அது எல்லாமே இதில் கிடைக்குது. இப்போ பாருங்கள், 3 ஸ்கூப் ஆட் பண்ணிடலாம். ப்ரோட்டீன் 2 ஸ்கூப்பும் ஆட் பண்ணலாம், 1 ஸ்கூப்பும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை ஸ்கூப் ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளேவர் சாக்லேட் ஃப்ளேவர். இதில் 8 ஃப்ளேவர் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, லீன் மசில் மாஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் 2 ஸ்கூப்பும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா 1 ஸ்கூப்பும் எடுத்துக்கலாம். உங்கள் பாடி எவ்வளோ ப்ரோட்டீன் தேவை அப்படின்னு உங்கள் ஹைட்டு வெயிட்டு வச்சு தான் நாங்கள் சொல்ல முடியும். நான் பாருங்கள் இதில் 2 ஸ்கூப் எடுத்துக்கிறேன். இப்போ 2 ஸ்கூப்பை எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு 250 ml வாட்டர் இல்லை மில்க்கு இல்லை ஷேக் மேட்டு எதனா ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு மிக்சியை 30 செகண்ட் நல்லா ஓட விடணும். நல்லா பிளெண்ட் ஆனால் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், நல்ல ஒரு டெலிஷியஸ் ஃபீல் கிடைக்கும். நீங்கள் உடனே மிக்சியை ஓட விட்டு உடனே குடிச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணலாம், ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு, இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ரெகுலர் பேஸஸில் நீங்கள் இந்த மாதிரி ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும்போது நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். இப்போ பேசிக் பேக் எடுத்திங்கன்னா எத்தனை நாள் வரும், ஒரு வேளை குடிச்சிங்கன்னா 21 நாள் வரும், 2 வேளை குடிச்சிங்கன்னா 10 நாள் தான் வரும். இங்கே பாருங்கள், மிக்சியை 30 செகண்ட் ஓட விட்டால் போதும், அதிகமாக ஓட விட தேவையில்லை. ஏன்னா நுரை அதிகமாக வரும், அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கரெக்டாக கிடைக்காது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ரெகுலர் பேஸஸில் 8 o'clock நீங்கள் ஷேக் குடிச்சிடுங்க. அப்படி குடிக்கும்போது உண்மையாலுமே சொல்கிறேங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு 3லேருந்து 4 கிலோ வெயிட் லாஸ் பண்ணலாம். இது யாரோட சஜஷனில் பண்ணணும் அப்படின்னா வெல்னஸ் கோச் சஜஷனில். லாஸ்ட்டாக மிக்ஸி எடுக்கும்போது ஒரே ஒரு ப்ரஷ்ஷு, அது ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படி வர மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஏன்னா ஷேக் நிறைய பேர் போடுறீங்க, ஆனால் கரெக்டாக போட தெரியுதா அப்படின்னு தெரியல. பாருங்கள், நான் 250 ml தான் வாட்டர் ஊற்றுனேன், ஆனால் 300 ml மாதிரி அதில் காட்டுது. இது எதில் அப்படின்னா அந்த நுரையும் சேர்ந்து வரும். அதனால தான் நீங்கள் ரெகுலர் பேஸஸில் இப்படி எடுத்திங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். உண்மையாலுமே வெயிட் லாஸ் நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹெர்பல் லைஃப்பை சூஸ் பண்ணுங்கள்.
நல்ல வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். இப்போ இந்த ஷேக்கை குடிக்கும்போது ஒரு நல்ல மெத்தட் இருக்குது. ஷேக்கை நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லா மென்று முழுங்கி குடிக்கணும். ஏன், உமிழ்நீர் உங்கள் வயிற்றில் போனால் தான் இந்த ஷேக் வந்து நல்ல ஒர்க் ஆகும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, ஷேக் அப்படியே குடிச்சிடலாம் அப்படின்னு கிடையாது. ஷேக் குடிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கங்க. அதுக்கும் மேலே டைம் எடுத்துக்காதீங்க. ஷேக் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஹவருக்குள்ளே வச்சிருந்து குடிச்சிடணும். அதுக்கு மேலே வச்சிருந்து குடிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாமே போயிடும். உங்களுக்கு இந்த ஷேக் தேவைன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.